கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். தவேக தலைவர் விஜய் கரூரில் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் அவரை காண்பதற்காக ஆரம்பம் முதலே தொண்டர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலருக்கும் மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு அதில் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து பரப்புரை முடிந்து கூட்டம் கலைந்த நிலையில் மேலும் பலர் மயக்கமடைந்தனர். இதனால் ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து கரூர் மருத்துவமனையை நோக்கி விரைந்தபடியே இருந்தன. இதற்கிடையே உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது மேலும் உயிரக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் பிரேத பரிசோதனை அறைக்கு உயிரிழந்தோரின் உடல்கள் எடுத்துச் செல்லப்பட்டும் வருகின்றன. இதனால் உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் காண்போரை மேலும் கண்ணீர் சிந்த வைக்கின்றன. இந்த துயர நிகழ்வால் கரூர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து திருச்சி, திண்டுக்கல் ஆட்சியர்கள் கரூருக்கு செல்ல தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் திருச்சி, கோவையிலிருந்து தேவையான மருத்துவர்கள் கரூருக்கு செல்லவும் மருத்துவத்துறை செயலாளர் நேரில் செல்லவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், கரூரில் நடந்த அரசியல் பேரணியில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. அன்புக்கினியவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களோடு எனது எண்ணங்கள் உள்ளன. இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை கிடைக்க வேண்டுகிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டின் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த துயர சம்பவத்தால் ஆழ்ந்த வேதனை அடைகிறேன். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துயரத்தை தாங்கும் வலிமையும் காயமடைந்தவர்களை விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கரூரில் நடைபெற்ற தவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 29க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது, பலர் காயம் என வரும் செய்திகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று உதவிகளை செய்ய அறிவுறுத்தியுள்ளேன். மேலும் அதிமுக தொண்டர்கள் மனித சங்கிலி அமைத்து சிகிச்சை பெறுவோருக்கான உரிய உதவிகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சையும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் வழங்க தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 31 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்வதிலும் கூட்டத்தை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துவதிலும் செய்த குளறுபடிகள்தான் இதற்கு காரணம். கரூர் நெரிசல் மற்றும் உயிரிழப்புக்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இனியும் இத்தகைய விபத்துகள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். அதேபோல இதுகுறித்து பதிவிட்டுள்ள இயக்குநர் பார்த்திபன், கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பங்களுக்கு யார் எப்படி ஆறுதல் சொல்வது என தெரியவில்லை. இன்னும் சிகிச்சையில் இருக்கும் 58 பேரும் விரைந்து குணமடைய அனைவரும் வேண்டிக் கொள்வோம் என பதிவிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கரூர் நெரிசலில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு நமது கண்ணீர் வணக்கம். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன், நெஞ்சு பதைக்கிறது. கரூரிலிருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கவும் வார்த்தைகளின்றி திகைக்கிறேன். நெரிசலிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டோருக்கும் கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோல இதுகுறித்து பதிவிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் குஷ்பு, கரூரில் நடந்த பேரணியில் நடந்தது மிகவும் துரதிருஷ்டவசமான துயர சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன். இறந்தவர்களின் துக்கத்தில் வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் இழப்பை தாங்கும் வலிமையையும் கடவுள் அவர்களுக்கு வழங்கட்டும். காயமடைந்தவர்களுக்காக பிரார்த்தனைகள். கடவுள் அனைவருடனும் இருக்கட்டும். ஓம் சாந்தி என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார்.
அதேபோல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கரூரில் நடைபெற்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட துயரச் சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததும் பலர் காயமடைந்ததும் மிகுந்த அதிர்ச்சியை மற்றும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் உயிரிழந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இச்சம்பவம் எதிர்கால நிகழ்ச்சிகளுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எந்த கட்சி எந்த அமைப்பு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மக்களின் உயிர் பாதுகாப்பு முதன்மை என்று கருதி திட்டமிடல் செயல்பட வேண்டும். மருத்துவ அவசர உதவி, காவல்துறை ஒழுங்கு, அவசர வெளியேறும் வழிகள், மக்கள் நெரிசலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் அனைத்தும் உறுதியாக இருக்க வேண்டும். மாநில அரசு உடனடியாக விசாரணை செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் எங்கே நடந்தன என்பதை கண்டறிய இத்தகைய துயரச் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு யார் காரணமோ அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். இனி இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் நடைபெறாதவாறு கடுமையான வழிமுறைகள் வகுக்க வேண்டும். அரசியல் கூட்டங்கள் மக்களின் உயிரை காவு கொள்வதற்கான மேடை அல்ல, மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் காக்கும் மேடையாகவே இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.